Hello students, welcome to science class 6th standard science unit 2 electricity lesson part 2. Hi students, last video we saw sources of electricity and 4 power stations, cell and battery. Today we are going to see electric circuits, symbols of electric components, conductors and insulators. First topic, electric circuits. Grandfather asked Selvi to bring torchlight. While taking the torchlight, it fell down and the cells came out. She puts the cells back and switched on. The torchlight did not glow. She thought the torchlight was worn out. She was afraid that grandfather might scold her. She started crying. Her uncle came there and asked the reason for crying. She conveyed the matter. Her uncle removed the cells and reversed them. Now the torch glows. Selvi's face also glows. Uncle told her the reason and explained her about electric circuits. எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்னால் மின் சுற்றுகள் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, செல்வி செல்வன் 2 பேரும் வெக்கேஷனுக்கு கிராண்ட்ஃபாதர் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது கிராண்ட்ஃபாதர் செல்வி கிட்ட டார்ச் லைட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. செல்வி டார்ச் லைட் எடுத்துகிட்டு வரும்போது அது தவறி கீழே விழுந்துருது. அதில் உள்ள செல்லும் வெளில வந்துடுது. அவள் அந்த செல் எடுத்து டார்ச் லைட்டில் போட்டுட்டு டார்ச் லைட் எரியுதான்னு செக் பண்ணுறா. அப்போ எரியல. உடனே பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. அப்போ அவங்க மாமா ஏன்னு கேட்குறாரு. இது மாதிரி செல்லை போட்டும் டார்ச் லைட் எரியல அப்படின்னு சொல்கிறா. அவர் எடுத்து செக் பண்ணி கரெக்டாக செல்லை போடுறாரு. செல்லை போட்டோன்னே டார்ச் நல்லா பிரைட்டாக எரியுது. அதை பார்த்தோன்னே செல்வி ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நீங்கள் செல்லை பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் அந்த சைன் இருக்கும். மைனஸ் மைனஸ் ஒன்றா போடக்கூடாது, அதே மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் ஒன்றா சேர்த்து போடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் இந்த ஆப்போசிட் சைன் இருக்கிற மாதிரி தான் நம்ம செல்லை கனெக்ட் பண்ணணும். See the inside view of torch. An electric circuit is a continuous or unbroken closed path along which electric current flows from the positive terminal to the negative terminal of the battery. A circuit generally has a cell or battery, a source of electric current, connecting wires for carrying current, a bulb, a device that consumes the electricity, a key or a switch. This may be connected anywhere along the circuit to stop or allow the flow of current. டார்ச் லைட்டோட உட்புற அமைப்பு படத்தில் காமிச்சிருக்காங்க. சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கண்டினியூவாக கரண்ட்டு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். அது க்ளோஸ்டாக இருக்கும். இந்த சர்க்கியூட்ஸ்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா செல் ஆர் பேட்ரி அதுதான் மின்னோட்டத்தை தரும் மூலமாக இருக்குது. அடுத்தது கனெக்டிங் ஒயர்ஸ், அது மின்னோட்டத்தை எடுத்து செல்ல உதவுது. அடுத்து பல்பு மின்னாற்றலை பயன்படுத்தும் அமைப்பு. அடுத்தது கீ ஆர் ஸ்விட்ச். உங்களுக்கு தெரியும், ஸ்விட்ச்னால் நம்ம நிறுத்துறதுக்கு இல்லைனா போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது சர்க்கியூட்டோட எந்த பகுதியில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் சர்க்கியூட். இன் a circuit, if the key is in open off condition, then electricity will not flow and the circuit is called an open circuit. The bulb will not glow in this circuit. Next one, closed circuit. In a circuit, if the key is in closed on condition, then electricity will flow and the circuit is called a closed circuit. The bulb will glow in this circuit. ஓப்பன் சர்க்கியூட்னா அந்த சர்க்கியூட்டில் அந்த கீ ஓப்பன், அதாவது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டி அதில் ஃப்ளோ ஆகாது. அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்கியூட்டு. அப்போ பல்பு எரியாது. அதே க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கீ க்ளோஸ்டு, அதாவது ஆன் கண்டிஷனில் இருக்கும். எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுக்கு பேர் க்ளோஸ்டு சர்க்கியூட்டு. அப்போ பல்பு எரியும். டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ்: சிம்பிள் சர்க்கியூட், சீரீஸ் சர்க்கியூட், parallel circuits. First one, simple circuit. A circuit consisting of a cell, key, bulb and connecting wires is called a simple circuit. Series circuit. If 2 or more bulbs are connected in series in a circuit, then that type of circuit is called series circuit. If any one of the bulbs is damaged or disconnected, the entire circuit will not work. Third one, parallel circuit.
If two or more bulbs are connected in parallel in a circuit, then that type of circuit is called parallel circuit. If any one of the bulb is damaged or disconnected, the other part of the circuit will work. So, parallel circuits are used in homes. Circuits வந்து மூன்று வகைப்படும். அது என்னென்னா சிம்பிள் சர்க்கியூட்னா எளிய மின்சுற்று, சீரியஸ் சர்க்கியூட்னா தொடர் இணைப்பு, தொடராக அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து பேரலல் சர்க்கியூட்ஸ்னால் பக்க இணைப்பு. சிம்பிள் சர்க்கியூட்டில் ஒரு செல், கீ, பல்பு இது வந்து ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த படத்தில் உள்ள மாதிரி 2 or more பல்ப்ஸ் வந்து தொடராக கனெக்ட் ஆகிருக்கும். அதான் வந்து சீரீஸ் சர்க்கியூட்டு. இந்த மாதிரியான சர்க்கியூட்டில் வந்து ஒரு பல்பு வந்து டிஸ்கனெக்ட் ஆனாலோ டேமேஜ் ஆனாலோ ஃபுல் சர்க்கியூட்டுமே ஒர்க் ஆகாது. இந்த படத்தில் உள்ள மாதிரி 2 or more பல்ப்ஸ் வந்து பேரலாக ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் பேரலல் சர்க்கியூட்டு. இந்த வகையான சர்க்கியூட்டில் வந்து ஒரு பல்ப் வந்து டேமேஜ் ஆனாலோ இல்லை டிஸ்கனெக்ட் ஆனாலும் அந்த சர்க்கியூட் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். அதனால் இதை வந்து மோஸ்ட்லி வந்து வீடுங்களில் யூஸ் பண்ணுவாங்க. Symbols of electric components. In the circuits discussed above, we used the figures of electric components. Using electric components in complicated circuits is difficult. So, symbols of the components are used instead of figures. If these symbols used in electric circuits, even complicated circuits can be easily understood. முன்னாடி சொன்ன சிம்பிள் சர்க்கியூட், சீரீஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட்லலாம் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மிகப்பெரிய அளவிலான மின் சுற்றை வந்து படங்களால் குறிப்பிடுவது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம ஈஸியாக மின் சுற்றுக்களை தெரிஞ்சுக்கலாம். பேஜ் நம்பர் 22ல் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. Do you know? Electric eel is a kind of fish which is able to produce electric current. This fish can produce an electric shock to safeguard itself from enemies and also to catch its food. எலக்ட்ரிக் ஈல் என்பது ஒரு வகையான மீன். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட எனிமீஸ்டேருந்து அதை பாதுகாக்கவும் உணவு பிடிப்பதற்காகவும் அது வந்து எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். More to know. Ammeter is an instrument used in electric circuits to find the quantity of current flowing through the circuit. This is to be connected in series. அம்மீட்டர் என்பது எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எவ்வளோ அளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியில் வந்து நம்ம வந்து அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன் இஸ் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். Will electric current pass through all materials? If an electric wire is cut, we could see a metal wire surrounded by another material. Do you know why it is so? Conductors. The rate of flow of electric charges in a circuit is called electric current. The materials which allow electric charges to pass through them are called conductors. Examples: copper, iron, aluminum, impure water, earth, etc. Insulators. Non-conductors. The materials which do not allow electric charges to pass through them are called insulators or non-conductors. Examples: plastic, glass, wood, rubber, china clay, ebonite, etc. எல்லா மெட்டீரியல்லையுமே வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்சார கம்பி அந்த ஒயரை வந்து வெட்டி பார்த்தோம்னா அதுக்குள்ளே உலோகத்தால் ஆன கம்பி இருக்கும். அதனுடைய மேல் பகுதி வந்து வேறு ஒரு மின்கடத்தா பொருளாலான உரையும் இருப்பதை காணலாம். ஏன் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜோட வீதம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுமோ அதை தான் வந்து கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அயன், அலுமினியம், இம்பியூர் வாட்டர், எர்த் இதெல்லாம் சொல்கிறோம். எந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணலையோ அதை வந்து இன்சுலேட்டர் இல்லைன்னா நான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்டிக், கிளாஸ், வுட், ரப்பர், சைனா கிளே, எபோனைட் இதெல்லாம் சொல்லலாம். More to know. Thomas Alva Edison was an American inventor. He invented more than 1,000 useful inventions
and most of them are electrical appliances used in homes. He is remembered for the invention of electric bulb. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அமெரிக்கன் இன்வென்டரு. அவர் 1000க்கு மேலான இன்வென்ஷன்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அதில் வந்து நிறையா இன்வென்ஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சதுனால அவரை எப்பயுமே நம்ம போற்றிக்கிறோம். Safety measures to safeguard a person from electric shock. First one, switch off the power supply. Second one, remove the connection from the switch. Third one, push him away using non-conducting materials. Fourth one, give him first aid and take him to the nearest health center. ஒருத்தருக்கு எலக்ட்ரிக் ஷாக் நடந்துருச்சுன்னா அவரை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை வர சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். அந்த சுவிட்ச்லேருந்து அந்த கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடணும். நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சு அவரை வந்து புஷ் பண்ணி விட்டுறணும் அந்த இடத்துலேருந்து. அப்புறம் முதலுதவி அளித்து அவரை வந்து மருத்துவமனைக்கு அழைச்சி செல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 2 electricity lesson is over. In this video we saw electric circuits, symbols of electric components, conductors and insulators. We will meet in the next video. Thank you.